நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த புதிய நாளுக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து தடைகளை மாற்றி அற்புதமாக இந்த பிள்ளைகளை காலையில் எழும்பு பண்ணினதுக்காக நன்றி. இப்பொழுது கூட எங்களோடு கூட பேசும் நீர் பேசுகிற தெய்வம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணுதுங்க? பலத்த துருகமாக இருக்கு. நீதிமான் ஓடி அதற்குள்ளே சுகமாக இருப்பான். இந்த நீதிமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இருதயத்தில், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்பா என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இயேசுனுடைய குணாதிசயங்களுக்கு வெளிப்படும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? இயேசு இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநீதிக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்கள், பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறவன் அவன் யாருங்க? அவன் நீதிமானாய் அவன் என்ன பண்ணுறான்? பலத்த துருகமாய் அவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க? கேடகமாக இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா, நீதிமான் என்ன பண்ணுறாரு? அவன் பனையை போல செழிப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் என்ன பண்ணுவான்னா, யாரும் என்ன பண்ண மாட்டான்? குறை சொல்ல மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நீதியை நீங்கள் சுமக்கிற பாத்திரமாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், ஆமே, தேவனுடைய நீதியும் தேவனுடைய சத்தியத்தையும் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். அதே போல் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே ஓடி, ஆமே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய நம்மளுக்கு கோட்டையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். இந்த நீதிமானுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு கேடகமாக இருந்து என்ன பண்ணுறாரு? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். அதே பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் நீங்கள் அப்படியே எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:16 கூட நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 24:16 கூட இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நாங்கள் நீதிமானாக இருந்த மாஸ்டர், நானுடைய வார்த்தையை சத்தியத்தோடு நான் உண்மையாக நான் கீழ்ப்படிந்தேன், ஆனாலும் சிலவிதமான சறுக்கல்னால நான் என்ன பண்ணுறேன்? என்னால் எழும்ப முடியல, நான் சோர்வட்டு போன மாஸ்டர், என்னால் எழும்ப முடியல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கீழே விழுகல, ஆண்டவங்களை மறுபடியும் எழும்ப பண்ணி ஆண்டவர் சொல்றார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய புயங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நீதிமான் என்ன பண்ண? விசுவாசத்தில் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அந்த நீதிமான் யாருன்னா, ஆமே, சோத்திரம். யாருடைய குறைகளை சொல்லும் பொழுது, யாருடைய குற்றப்படுத்தும் பொழுது, ஆமே, குறை சொல்லி கொண்டு தருகிறவன் அல்ல இந்த நீதிமான். இந்த நீதிமான் யாருன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன். இந்த நீதிமான் யாருன்னா, தேவனை ஒரு நாளும் கனப்படுத்துகிறவன். இந்த நீதிமான் யாருன்னா, நீதியை பின்பற்றுகிறவர். இந்த நீதிமான் யாருன்னா, இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவன். இந்த நீதிமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு இருந்தார், இன்றைக்கு என் இயேசு உயிரோடு இருக்கிறார், மற்றவரிடத்தில் சொல்லுகிறவன் நீதிமான். இந்த நீதிமான் யாருன்னு கேட்டான், அவன் செழித்தோங்கிறவனாய் இருக்கிறான். இயேசு என்னை செழிக்க பண்ணினார், உங்களுடைய வாழ்க்கையில செழிக்கும் என்று சொல்லி அறிவிக்கிறவன் தான் அந்த நீதிமான். சோத்திரம். இந்த நீதிமான் என்ன பண்ணுறான்? ஓடுகிறான். இந்த நாளிலே கூட, ஆமே, இந்த நாளில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிற, ஆமே, வேலைக்கு அருமையாய் செய்து நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற, பைக்கில் போயிட்டு இருக்கிறவங்க, ஆமே, சொந்த வீடுகள் இருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ, ஆமே, சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் என்ன பண்ணுவேன்? எழும்ப பண்ணுவேன். நான் கர்த்தர் சோத்திரம். ஆண்டவர் பண்ணுற அழகாக இந்த இடத்துல தேவன் உங்களை என்ன பண்ணுவாருங்க? நீதிமானாய், ஆமே, சோத்திரம். சில பேர் உங்களை, நீ பாவியான மனுஷன், அவன் பாவத்தை மன்னிக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நமக்காக நீதிபதியாக இயேசு கிறிஸ்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார்.
ஆமே சோத்திரம். நம்ம பாவியா இருந்த நம்மளை ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மளை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீ தைரியமா சொல், நீதிமான் நான் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். அவன் என்னை குற்றம் சாட்டுகிற பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது உங்களை குற்றப்படுத்துகிற எல்லா பிசாசுகளும் வெளியேறுகிறது. உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா கிரிகளும் வெளியேறுகிறது. அருமையா தேவ பிள்ளைகளே, ஆணுடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. ஆணுடைய கரத்தில் நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்து உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் முடிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் பனையை போல செழிப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பார் என்று வார்த்தையின்படிகள் பிள்ளைகள் சுகமாக இருப்பார்கள். இந்த நாளிலே கூட செழித்திருப்பார்களாக நாமத்தினாலே ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்றுவர்களாக ஆண்டவரே, தேசத்திலே சோதரன் சமுதாயத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவரே நீதியின் வாசனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கத்தனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீதிமானுடைய பாதை 7 தரமாய் பிரகாசிக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீ அப்படியாய் செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளை தினத்திலே சந்திப்போம்.